வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிசினஸ் பத்தி ஒரு சின்ன ஓவர்வியூ. இவ்வளோ சில்வர் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன்ல நம்பி வாங்கலாம் போலயே. மணப்பாறையில் இருக்க பாலாஜி தங்க மாளிகை ஷாப்போட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தா இவ்வளோ சில்வர் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இவங்க கிட்ட லைட் வெயிட் கொலுசு, சில்வர் செயின் வித் பெண்டன்ஸ், பசங்களுக்கான பிரேஸ்லெட், ட்ரெண்டிங்கான ஒரிஜினல் கருங்காலி மாலை, சில்வர் ரிங்ஸ்னு எல்லாம் வாங்கியிருந்தோம். 2500 rupeesல இருந்து 29 கிராம்ஸ்க்கான பியூர் சில்வர் கொலுசுலாம் இவங்க கிட்ட இருக்கு. 92.5 பியூரிட்டி சில்வர்ல லேடிஸ் ரிங் 400 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது போல. அதுவே ஜென்ஸுக்கு 750 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10 mmல 92.5 பியூரிட்டி இருக்க சில்வர் கேப் வச்ச கருங்காலி மாலை 3500 rupeesக்கு சேல் பண்றாங்க. சேலம் சில்வர்ல செஞ்ச கொலுசு, குத்துவிளக்கு, டம்ளர், ஸ்பூன், பவுல்ஸ்க்கு எல்லாம் மேக்கிங் சார்ஜ் அண்ட் வேஸ்டேஜ் கிடையாது. உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கான கஸ்டமைஸ் ரிங்ஸ், பிரேஸ்லெட் எல்லாம் பண்ணி கொரியர் கூட சென்ட் பண்றாங்க. எல்லா வீக்கெண்டும் அவங்க இன்ஸ்டா ஸ்டோரிஸ்ல ஆஃபர்ஸும் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி கோல்ட் அண்ட் சில்வர் ப்ராடக்ட்ஸை ட்ரஸ்டடா ஆன்லைன்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பாலாஜி தங்க மாளிகை இன்ஸ்டா பேஜை செக் பண்ணி பாருங்க. அவங்களோட ஷாப் அண்ட் இன்ஸ்டாகிராம் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ இயர் நைட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, நியூ இயர் கவுண்ட் டவுனை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டையா வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பட்டையா பீச்சில் தான் மக்களாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பட்டையாவை பொறுத்த வரைக்கும் நியூ இயர் அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். நியூ இயரை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த பீச்சில் தான் வந்து பட்டையா மக்கள் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா பட்டையானுங்கிறது வந்து ஒரு சின்ன நகரம் தான். ஸோ அதனால் எல்லாருமே இங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே தான் வருவாங்க. இது பேங்காங்க இருந்தால் பெரிய நகரன்றனால ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நியூ இயர் கவுண்ட் டவுன், நியூ இயர் ஈவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி இடத்துல இருக்கும். பட் இங்கே பட்டையாவை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஸோ அதனால் க்ரௌடு ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 4 o'clockலேருந்து வெயிட் பண்ணுறோம். ஸோ நைட்டு நியூ இயர் எப்படி இருக்குன்றதை நம்ம இங்கே பட்டையாவில் பார்க்கலாம் வாங்க. ப்ளீஸ் நம்ம பட்டையா பீச்சில் நடந்து போகிறப்ப தான் இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே மோஸ்ட்லி இருக்குது. இதுக்கு பேர் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா முட்டை வீச் பட்டான்னு சொல்லுவோம். பட் அவங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டஃபிங், பனானா, நியூட்ரலா, சாக்லேட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டஃபிங்கை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி அதை வந்து பனானா பரோட்டா, நியூட்ரலா பரோட்டா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக விற்கிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மில்க் மேடும் ஆட் பண்ணி தராங்க. சுகர், மில்க் மேட்லாம் ஆட் பண்ணுவோம். இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. பனானா பரோட்டா வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட்லி வந்து எக்கு உடச்சி ஊற்றிட்டு மைதா மாவில் பார்த்தீங்கன்னா பனானாவே ஊற்றிடுறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அசாட்டடாக சாக்லேட், க்ரீம் இதெல்லாம் ஊற்றிக்கிறாங்க. ஸோ இப்போ இதோட டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேட்டர் பார்த்தீங்கன்னா 50 பாட்டு. ஸோ இதை நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே ஐஸ், இந்த இதை இப்போ சாப்பிட்டு பார்த்துருப்போம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து எக்கு கலந்துருப்பாங்க. பட் இதில் சாப்பிட்றப்ப எக்கோட டேஸ்ட்டே தெரியாது. பனானா பீஸோட ஃப்ளேவரும் இருக்குது, பனானா பீஸுமே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பட்டையாவில் நம்ம சாப்பிட்றோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான். பட் ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே சூப்பராகவே இருக்குது. மாலை 5:15 ஈவினிங் 5 o'clock போல் இப்போ நம்ம நடந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா பட்டையா பீச்சோட அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கும்பல் கம்பேரிட்டிவாக கம்மியாக தான் இருக்குது. பட் இப்போ இதுவே 8 o'clock 7 o'clockலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌட் ஆகிடும். இந்த ரோட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா பைக்ஸ், கார்ஸ் எல்லாமே அலௌடு. பட் 8 o'clock மேலே பார்த்தீங்கன்னா பைக்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸோட பைக்ஸ், கார்ஸ் மட்டும்தான் அலௌடு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரோடோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்கும். வெரைட்டிஸும் நிறையா இருக்கும். நீங்கள் நிறையவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லைவ் ஃபுட்ஸுமே இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாலுக்குள்ள வந்து இப்போ KFC சாப்பிட வந்திருக்கோம். KFCயில் பார்த்தீங்கன்னா 244 பாட்டுக்கு வந்து ஆல் ஸ்டார் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிங்கர் பர்கர் ஒன்று, அடுத்து விங்ஸ் ஒன்று, தென் அது மட்டும் இல்லாமல் விங்ஸ் ஆப் 2 வரும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, அப்புறம் வந்து பெப்சி ரீஃபிலோட. ஸோ இங்கே வந்து 1 டைம் மட்டும் பெப்சி கிடையாது, இங்கே எல்லாமே ரீஃபில் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் தனியாக எக்ஸ்ட்ராவாக விங்ஸ் ஆப் தனியாக வாங்கியிருக்கோம். KFCயில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மால்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நியூ இயர் கவுண்ட் டவுன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தாய்லாந்தோட ஃபேமஸான சிங்கர்ஸ் வந்து பாட்டு பாடியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வைப் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. மாலை 6:55 5 மணிக்கு இருந்த ரோடுக்கும் 7 மணிக்கு இருக்கிற ரோடுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எவ்வளோ க்ரௌட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹாப்பனிங்காக இருக்குது. ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே பீப்புள்ஸ் ஆக்கிபைடாக தான் இருப்பாங்க. மால்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப கும்பலாகிடுச்சு. ஸோ நீங்கள் ரெஸ்ட் ரூம் போனாலும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா க்யூ தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே செய்கிறத பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராப் பால்ஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து சீஸ் சாசேஜ் பால்ஸ் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்குவிட்டும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாவு மாதிரி ஒன்று ஊற்றி அதுக்குள்ளார வந்து ஸ்குவிட்னா அதோட கால் வைக்கிறாங்க. ஸோ கிராப்னா அதோட ஒரு பீஸ் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையுமே இதுக்குள்ளே வச்சுறாங்க. அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா 4 பீஸ் சேர்த்து 60 பாட்டு. இது மேலே ஏதோ விட்டுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் தான். இது வாயிலுக்கு ஒசுக்குனாங்க.
அது இல்லாமல் இதுக்குள்ளார இருக்க ஸ்குவிட்டு கிராப் அதோட டேஸ்ட்லாம் அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா அதில் ஒரே ஒரு ஸ்லைஸ் தான் வைக்கிறாங்க. இது எல்லாமே ஃபுல்லாகவே மாவு தான். ஸோ அதோட டேஸ்ட் தான் டாமினேஷனாக இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7-Eleven போய் வாங்கிட்டு வந்தாச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம். இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து டொமேட்டோ வீல் ட்ரிங்க்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 20 பாட்டு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கேக் வாங்கிட்டு வந்தோம், ரெயின்போ கேக். இது பார்த்தீங்கன்னா 45 பாட்டு. ஸோ ஸ்பூன் எல்லாமே உள்ளே இருக்குது. அது இல்லாமல் 7-Eleven பார்த்தீங்கன்னா ஃபுல் கும்பலாக இருக்குது. நிற்கிறதுக்கு என்ன கிடையாது, எல்லாமே கியூ தான். பில்டிங்லேருந்து நீங்கள் நின்று வெளியிலேருந்து உள்ளே போகிறதுக்கே வந்து டபுள் லைன் கியூவில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இங்கே பீச்சில் நம்ம உட்காந்துருக்கோம். பீச்சில் நைட்டு வந்து வெடி எடுப்பாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:45. ஸோ இன்னும் 2.25 மணி நேரம் இருக்குது நம்ம நியூ இயர் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ நியூ இயர் கவுண்டவுனுக்காக இங்கே வந்து சாயந்தரம் 4 மணிக்கு வந்து வெயிட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பட்டையில் வேறு லெவல் வெயிட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பேங்காக்லேருந்து நிறைய பேர் வராங்க. டைம் குறைய நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. பட்டையா சிட்டியே ஃபுல் க்ரௌட் ஆகிடுச்சு. பீச்சு மால் எல்லாமே இங்கே நல்லா இருக்குது. ஸோ அதனால் ஃபுல் கும்பல் ஆகுது. அது இல்லாமல் வந்துட்டு இங்கே நிறைய பேர் வந்து விளக்கு விடுறது தான் வழக்கம். நியூ இயர் அப்போ பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்துட்டு விளக்கு பற்ற வச்சு வானத்தில் விடுவாங்க. நீங்கள் ஏற்கனவே ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வெடியெல்லாம் நிறைய பேர் பீச்சில் வெடிக்கிறாங்க. ஸோ அது வந்து நிறைய பேர் வெடிக்கிறதெல்லாம் வந்துட்டு போலீஸ் வந்து வாங்கிட்டு போயிடறாங்க. அது இல்லாமல் ஃபுல் சர்வேலன்ஸில் வந்து போலீஸ் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு தப்புமே நடக்கூடாதுன்றது அவங்க ஃபுல் கோர்ட்டில் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இங்கே இருந்து நிறையா வெடி எல்லாமே விற்றவங்க கிட்ட தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பேர் வச்சுருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் ஓரமாக நீங்கள் போய் வெடி வச்சா அவங்க எதுவுமே கேட்குறதே கிடையாது. இல்லாமல் இங்கே தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஃபுட் வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருக்குது. இங்கே ஸ்ட்ரீட் மார்க்கெட்டில் நிறையா போட்டிருக்காங்க. ஸோ நியூ இயர்ன்றனால ஸ்டால்ஸ் எல்லாமே நிறையா போட்டு நிறையா ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் நிறையாவே வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க தாய் பீப்புள் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து ஐஸ் தான் நிறையாவே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜூஸ் குடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா 750 ml பாட்டிலில் வந்துட்டு வெறும் 100 ml தான் ஜூஸ் இருக்கும். மீதி ஃபுல்லாகவே வந்து ஐஸ் போட்டு தான் குடிப்பாங்க. ஸோ அதோட டேஸ்ட்டுமே நல்லாவே இருக்கும். பட் அவங்க அதை தான் ரொம்ப விரும்பியும் குடிப்பாங்க. அது இல்லாமல் வந்து எல்லாமே அவங்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளாஸ்டிக் இல்லாட்டி அவங்க இருப்பாங்கன்றதே கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ ஃபுட்டு பேக் பண்ணுறதுலேருந்து ஃபுட்டு அவங்க சாப்பிட்றதுலேருந்து அதில் தான் வந்து ஹீட்டான ஃபுட்ஸுமே வச்சு சாஸே அதில் ஊற்றி தான் அதில் சாப்பிட்றாங்க. தாய் மக்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னா நியூ இயர் வந்து ஈவினிங்லேருந்தே ஆரம்பிச்சிடறாங்க. ஈவினிங் 4 o'clockலேருந்து அவங்க வந்து பாய் அது இல்லாமல் இங்கே வந்து பெட்ஷீட்லாம் நிறையா விற்கிறாங்க. பெட்ஷீட் மட்டும் இல்லாமல் வந்து பாலித்தீன் கவர்ஸுமே நிறையா விற்கிறாங்க. அதெல்லாம் வாங்கி தான் இங்கே உட்காராங்க. இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா பாலித்தீன் கவர் வாங்கியிருக்கோம். அந்த பாலித்தீன் கவர் பார்த்தீங்கன்னா 25 watts. ஸோ அதை வாங்கி நம்ம உட்காந்துக்கலாம். அது இல்லாமல் இங்கே வரக்கூடிய தாய் மக்கள் வந்து வீட்டிலேருந்தே சாப்பாடெலாம் கொண்டு வந்துடுறாங்க. ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் இங்கே வாங்கிக்கிறாங்க. ஸோ ஸ்நாக்ஸு, ஹாட் ட்ரிங்க்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு எல்லாமே அவங்க கொண்டு வந்து இங்கே வச்சுறாங்க. சாயந்தரமே இடம் போட்டுறாங்க. இங்கே முக்கியமாக வந்து சாயந்தரமே எல்லாம் இடம் போட்டால் தான் இங்கே இடம் கிடைக்கும். இல்லாட்டி நேரமாக ஆக ஃபுல் கும்பலாகிடுது. ஸோ அதனால் எல்லாருமே பார்ட்டி மூடுக்கு வந்துடுறாங்க. அது இல்லாமல் உங்கள் வீட்டிலேருந்தே ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கவர்மெண்ட்டே வந்து இந்த பீச்சோட சீசோரில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் ஒரு ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணி நைட்டு நியூ இயரோட கவுண்டவுன்ஸ் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நிறைய ப்ரைவேட் எல்லாமே இருக்குது, மால்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பே பண்ணி உள்ளே போய் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ நம்ம 7-Eleven பார்த்தீங்கன்னா வாங்கின பேஸ்ட்ரி கேக் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா அழகாகவே ஒரு டப்பா போட்டு ஸ்பூனுமே கொடுத்துறாங்க. ஸோ நீங்கள் இப்போ ட்ராவலிங்கில் சாப்பிட்றதுனா கூட ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு பொருளுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ரெடி டு ஈட் தான். அந்த கேக்கை நம்ம சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபோமை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. ரெடிமேடில் இப்படி வருமானது ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நீங்க தாய்லாந்துல பாத்தீங்கன்னா அட்வான்ஸா 1.5 மணி நேரத்துக்கு விளையாடுறது. New life, new beginnings. 5, 4, 3, 2, 1. Happy New Year! சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைப்பது. ஓகே, இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1:30 ஆயிடுச்சு. ஸோ நம்ம அங்கே 12:05 பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெடி வெடிச்சுட்டு கவர்மெண்ட் சார்பாக வெடி வெடிச்சாங்க, தாய் கவர்மெண்ட் சார்பாக. ஸோ அந்த வெடி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 12:05 பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால ஹெக்டிக்கான க்ரௌட் ஆயிடுச்சு. ஸோ அப்புறமேட்டு நம்ம இங்கே ரூமுக்கு வந்து ரீச் ஆக பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரூமுக்கு வந்தோம். ஸோ இப்போ போய் தூங்க போகிறேன். ஸோ இப்போ தூங்க ஆரம்பிச்சேன்னா காலையில் 9 மணிக்கு எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்கி மதியானம் 1 மணிக்குள்ள எந்திரிச்சா போதும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்தியாவில் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே
இங்கே தாய்லாந்துனால டைம் லைன் கூட இருந்ததுனால 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாகவே நம்ம கொண்டாடி முடிச்சாச்சு. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் கைஸ். 2023 எப்படி நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி 2024 நல்லா இருக்கும்னு நம்புவோம். ஸோ அது இல்லாமல் வந்து இதான் என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து லட்சக்கணக்கான பேரோட போய் செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லா நியூ இயர்க்கும் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு 5 பேர் 10 பேர், ஸோ இல்லாட்டி ஒரு எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்ணி ஸோ அப்படி தான் போய் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். இதான் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேரோட இவ்வளோ லட்சம் மக்களோட போய் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். தாய்லாந்தில் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எப்படி நியூ இயர் கொண்டாடுறீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். டாடா, பை பை.